இர்ஷாத், நீ சொன்ன மாதிரி நான் செயலில் இறங்கிட்டேன். ப்ரோக்ரஸும் தெரியுது. நல்லா தான் ப்ரோக்ரஸ் போயிட்டுருக்கு. எவ்வளோ நாள் நான் பண்ணுறது அப்படிங்கிற அடுத்த கேள்விக்கு உங்களுக்கு வரும். இந்த கேள்வி என்னன்னா, நீங்கள் எதை பண்ணாலும் சரி, அதை 21 நாட்கள் தொடர்ச்சியாக பண்ணணும். அதில் வந்து எந்த விதமான ஒரு இடைவெளியும் கொடுக்காமல் அதை பண்ணுவதாக இருந்தால், அது உங்களுடைய சிஸ்டத்தில் போய் ஜாயிண்ட் ஆயிரும். இதற்கு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, டீச் யுவர் செல்ஃப் இன் 21 டேஸ் அப்படி நிறைய புக் இருக்கும். அது எல்லாமே அதுதான். உங்களை அதில் வந்து இணைக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் அது வந்து ஈடுபடக்கூடிய புத்தகங்களாக இருக்கும். அது ஒன்று. 2வது என்னன்னா, நேரத்தை வந்து உங்கள் கோலாக செட் பண்ணாதீங்க. நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு அதுதான். நான் 4 மணிக்கு எழும்பணும் அப்படின்னு கோல் செட் பண்ணிடுறோம். சரி, எழும்பி என்ன பண்ணுறது? ஒன்றும் இல்லை. பெருசாக எதுவும் பண்ணதுக்கு இல்லை. நான் 4, 5க்கு அடுத்தது வந்து தூங்கிடுறேன். அப்போ 4 மணிக்கு உங்களுக்கு கோலாக இருந்ததுன்னா, 4 மணிக்கு நான் என்ன பண்ண போகிறேன்? அதுக்கு வந்து ஒரு தீவிர ஆலோசனைகளில் செயல்பாட்டில் இருக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, நீங்கள் எந்திரிக்கிறது வந்து நான் இது இப்போ 8 மணிக்கு தான் நான் எழும்பிட்டுருக்கேன்னா, 7:30 மணிக்கு எழும்ப ஆரம்பிக்கலாம். அதை 7 மணி ஆக்குங்க, 6 ஆக்குங்க, 6 ஆக்குங்க. அப்போ தான் அது 4 மணிக்கு பாசிபிளே தவிர, 8 மணிக்கு நான் எழும்பக்கூடியவன் நான் 4 மணிக்கு எழும்பினேன்னா, அது வந்து ஒரே நேரத்தில் உங்களுடைய உடம்பை வந்து அடுத்த லெவலுக்கு இழுத்து கொண்டு போயிடும். அதனால் உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. நீங்கள் டயர்ட் தான் ஆவீங்க. ஓகே. ஸோ இந்த மெசேஜ் வச்சு எனிதிங் யூ டூ இட் ஃபார் 21 days and be a purpose. Don't set time as your goal. Thank you.